முடிகிற போதும், கல்லூரி வாழ்க்கை முடிகிற போது இதே பாடலை பாடினேன். கண்கள் அங்காத மாணவர்களும் இல்லை, மாணவிகளும் இல்லை. அந்த காட்சி இன்னும் என் நெஞ்சிலே இருக்கிறது என்று சொன்னால், அந்த காலம் வசந்த காலம். அது போலே வருமா இனிமேலே நல்ல பொன்னா, அது போலே வருமா இனிமேலே. 25 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு இதை நீங்க இப்படிதான் படிக்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்த பிறகு அனுபவிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த கல்லூரி விழாவை அடிக்கடி பேசினால்தான் நான் கொஞ்சம் இளமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதானே? அந்த கல்லூரி மாணவர்கள் பார்க்கிற போது நமக்கு இளவு திரும்புற மாதிரி ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு தான் இந்த மேடையை நான் பேசுகிறேன். அருமையான மேடை. பொங்கல் விழா, தை பொங்கல் விழா. தமிழ் மகளே வருக, தைமகளே வருக என்று வரவேற்பு கூறுகின்ற விழா. எப்படிப்பட்ட விழா இது? கிறிஸ்துமஸ் விழாவை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்கள், தீபாவளியை இந்துக்கள் கொண்டாடுவார்கள், ரம்சானை இஸ்லாமியர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் தமிழர்கள் எல்லோரும் ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து கொண்டாடுகின்ற ஒரே நாள் இந்த பொங்கல் திருநாள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பொங்கல் திருநாளுடைய முக்கியத்துவம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். பாரதி பாடினார். அந்த உழவு தொழிலுக்கும் உழைப்புக்கும் மகுடம் சூட்டுகிற நாள் இந்த பொங்கல் திருநாள். உழைப்புக்கும் தொழிலுக்கும் மகுடம் சூட்டுகிற நாள் இந்த பொங்கல் திருநாள். சேற்றிலும் சகதியிலும் தெளிந்தாய்ந்து உழைத்து சேற்றிலும் சகதியிலும் தெளிந்தாய்ந்து உழைத்து தேனமுதம் படைக்கின்ற தேவரவர் புகழோங்கும். தேனமுதம் படைக்கின்ற தேவரவர் புகழோங்கும். விவசாயி சொல்லுகிறார். அவனை தெய்வமாக பாடுகிறார். அவனுடைக்கு மகுடம் சூட்டுகிற நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். அந்த வீரத்திற்கு பரிசாக இளம்பெண்கள் தங்கள் காதலை காணிக்காக்குகிற நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருக்கீங்கல்ல? வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருக்கீங்க. டங்ஸன் கட்டாயம் பார்த்துருப்பாரு. அந்த சிவாஜி வசனம்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வெள்ளையம்மா ஒரு காளை வளர்ப்பார்ல, அடங்காத காளை வெள்ளையம்மா. அது பாட்டு கூட பாடுவா. அஞ்சாத சிங்கமேல் காளை பஞ்சாத பரத்தி விடும் ஆளை அப்படின்வான். இந்த காளை எவன் அடக்குவானோ அவனை தான் நான் காதலிப்பேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னா ஒரு பேரும் முடியல, இல்லாம ஓடிட்டான். கடைசியில வெள்ளைத்தேவன் வந்தான், காலை அடக்கினா. அதற்கு பரிசாக வெள்ளையம்மாள் தன்னுடைய காதலை கொடுத்தாள் என்று சொன்னால், வீரத்திற்கு பரிசாக கொடுப்பது காதல். அந்த நிலைமை இன்றைக்கு வருமானால் இளைஞருடைய நிலைமை என்ன ஆகும்? ஒவ்வொரு இளைஞனும் ஒரு காலை அடக்கிறாலும் நாங்கள் தனிய மாலை சூடுவோம். அப்படி இளம்பெண்கள் முடிவெடுத்து விட்டால் உண்மையில நம்ம நிலைமை ரொம்ப மோசமாகும். சத்தியமா ரொம்ப சிக்கலாகும். அதனால்தான் இன்னைக்கு காலை அடக்க இளைஞர்கள் இல்லை. அதனால்தான் காலையில ஒவ்வொரு வாரமும் லாரியில ஏற்றி கேரளாவும் கசாப்புகளுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்க அடக்கல, அங்க கொண்டு வரோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வீரத்தை நினைப்படுத்துகிறனா, காதலினுடைய புனிதத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டுகிறனா இந்த பொங்கல் திருநாள். ஆனால் இன்றைக்கு இளைஞருடைய நிலைமை என்ன? அன்றைக்கு வீரத்தை வெளிக்காட்டிய அந்த இளைஞர், அதாவது காலை அடக்குவது மட்டுமல்ல, பல்வேறு வீர விளையாட்டுகளிலே அவன் முன்னிலைப்படுத்தப்பட்டான். பல்வேறு வீர விளையாட்டுகளிலே தன்னுடைய திறமையை காட்டினான். போர்கள் அப்போது அடிக்கடி போர்கள் நடக்கும். போர்க்களத்தில் வீரசாகம் செய்கிறவனைத்தான் அந்த பெண் காதலிப்பார். இன்றைக்கு காதலிக்க கண்ணே கிடையாது, எவனும் காதலிப்பார் என்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு மாற்றிவிட்டது. அதுதான் வேதனையான உண்மை. இன்றைக்கு நிலைமை என்ன? சமீபத்தில் தர்மணி பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒருத்தர் எழுதியிருந்தார். ரொம்ப வேதனையான, நான் அசந்து வைத்தேன். காக்க காக்க இளைஞரை காக்க. தலைப்பு அதுதான். காக்க காக்க இளைஞரை காக்க. இளைஞருக்கு என்ன நடந்தது? அவனுக்கு என்ன ஆபத்து எங்கிருந்து வந்துட்டோம்? இளைஞருக்கு இளந்தெரி முடியாத பெரிய நோய் என்ன வந்துட்டோம்? காக்க காக்க இளைஞரை காக்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் அப்படி கட்டுரை படித்தேன். 3 செய்திகளை போட்டிருந்தான். சொல்லிவிட்டு அவன் சொன்ன இளைஞருடைய
ஆற்றல் என்ன, சக்தி என்ன இளைஞர் இந்த நாட்டிலேயா? இந்த தேசத்துக்கு இளைஞன் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்டவன் இளைஞன்? இந்த தேசத்தினுடைய விதை நெல் இளைஞன். ராஜாஜி சொன்னார். ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் இளைஞரை பற்றி சொல்லியிருப்பார். பொன்னை வெளிவிட விளையுற செல்வம் இளைஞரின் உள்ளமும் உடலுந்தா என்று மறைந்த மாமேத டாக்டர் மூவார் சொன்னார். ஒரு நாட்டினுடைய உண்மையான செல்வம் எது என்று கேட்டபோது நீர்வளமோ, நிலவளமோ, மண்வளமோ, மலைவளமோ, கடல் வளமோ, கனிவளமோ அல்ல, மாறாக அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் தான் உண்மையான செல்வங்கள் என்று இன்னொரு அறிஞன் சொன்னார். அப்படிப்பட்ட இளைஞன் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? எங்கே சென்று கொண்டிருக்கிறார்? அவன் சொன்ன செய்தி, +2 மாணவன் இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த தேர்தல் 1000 மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங்காக மனு செய்திருக்கிறார். இப்போது அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிறார். ஏன் தெரியுமா? 1100 மதிப்பெண் பெற்ற அந்த இளைஞன் 50 பெண்களுக்கு ஆபாச SMS அனுப்பினார். தன்னுடைய ஆசிரியை கூட விட்டு வைக்கவில்லை. அவளுக்கும் ஆபாச SMS. கைது செய்யப்படுகிறார். இன்றைக்கு சிறையிலே கிடக்கிறார். நாளைய வரலாறு படைக்க வேண்டிய இளைஞன் இப்படி சீரழிந்து கிடக்கிறார். இன்னொரு செய்தி எழுதியிருந்தார். இந்த தேசம் வெற்றி தலை குனிந்தது. அதாவது விளையாட்டு நலத்துறை அமைச்சகம் என்று ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அமைச்சகத்தின் சார்பில் 100 இளைஞர்களை, நல்ல இளைஞர்களை, ஆண்களும் பெண்களும் தேர்ந்தெடுத்தார்கள். நேரு யுவகேந்திரா ஸ்தாபனத்தை சேர்ந்த அமைப்பை சேர்ந்த 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து நல்லெண்ணம் பயணமாக சீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். போகிற போது மதுவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தால் போதையிலே உடன் வந்த தங்களோடு உடன் வந்த பெண்களிடம் தங்களுடைய கையாளாக, அதாவது அவர் சொன்னதை தந்தை அவர்கள் சொன்னதை போல ஆபாசமாக நடக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வந்த, வழிகாட்ட வந்த சீன பெண்மணிகளை கூட விட்டு வைக்கவில்லை. விளைவு என்ன தெரியுமா? குறிப்பிட்ட இடத்திற்கு இவர்கள் போய் சேரவில்லை. அந்த நாட்டிலிருந்து கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னார். இந்த தேசம் அல்லவா தலைகுனிந்தது. நல்ல இளைஞர்களை பொறுக்கெடுத்து அனுப்பினார்கள். அந்த இளைஞன் இவ்வளவு சின்னத்தனமாக நடந்து விட்டாரே என்பது எண்ணுகிற போது தேசம் தலைகுனிந்தது, நாம் தலைகுனிந்தோம். அதே போல இன்னொரு செய்தி, பஞ்சாபுக்கும் வீரத்திற்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. பஞ்சாபுக்கும் தியாகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, இந்தியாவோடு மற்ற நாடுகள் போர் தொடுத்த போதும் சரி, பஞ்சாபினுடைய தியாகமும் வீரமும் வியக்கத்தக்கவை. அந்த அளவுக்கு வீரம் சரிந்த மண் பஞ்சாப் மண், தியாகம் செய்த மண் பஞ்சாப் மண். ஜாலியன் வாலாபாக்கிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டு மடிந்தார்களே, அது பஞ்சாப் மண்ணில் தான் நடந்தது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி வாங்குவதற்காக இங்கிலாந்திற்கு சென்று அந்த படுகொலை இலக்கிய ஜெனரல் டயரை தன்னுடைய துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டு பழி தீர்த்தானே இளைஞன் மதன்லால் திங்கரே, அவன் பிறந்த மண்ணும் பஞ்சாப் தான். மணமாலை சூடி மணமேட ஏறி மணமகளோடு வீற்றிருக்க வேண்டிய பருவத்திலே தூக்கு மேட ஏறி அக்கயிற்றை புன்னகையோடு முத்தமிட்டாரே மாவீரன் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, அவர்கள் பிறந்த மண்ணும் அதே பஞ்சாப் மண்ணும் தான். பஞ்சாப் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட லாலா லஜபதி ராய் பிறந்த மண்ணும் அதே மண் தான். ஆனால் அந்த மண்ணினுடைய நிலைமை என்ன? அந்த மண்ணினுடைய இளைஞனுடைய நிலைமை இன்று என்ன? சில ஆண்டுகளுக்கு முன்னால் ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோம் என்று அறிவித்து விட்டார். ஆயிரக்கணக்கில் பஞ்சாபில் இளைஞர்கள் கூடுவார்களா? ஆர்ப்பரித்து கூடுவார்களா? கூடுவதோடு மட்டுமல்ல, அனைவரும் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் இப்போது சமீப காலங்களிலே ராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறோம் என்று அறிக்கை விட்டால் ஒரு சிலர் தான் வருகிறார்களா? வருகிறவர்கள் கூட உடல் தகுதி இல்லை, உடல் திறன் இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அதாவது பஞ்சாபில் உள்ள இளைஞர்கள், வீரம் செறிந்த இளைஞர்கள் தங்கள் உடல் திறனை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால்? போதைக்கு அடிமையானதா? பாகிஸ்தானிலிருந்து போதை பொருட்களை ஏஜென்சி வழியாக பஞ்சாபுக்கு சப்ளை செய்கிறார்கள். ரகசியமாக இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடைபெறமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடிக்குமானால் இந்த தேசத்துடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று அந்த பத்திரிகைக்காரன் கேட்டாலே நான் பதறி போனேன், நான் துடித்து போனேன். இந்த தேசத்துடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் இப்படி வீழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே
பாகிஸ்தானால் திட்டமிட்டு அந்த சதி நடத்தப்படுகிறது. இங்கே என்ன நடக்கிறது? ஆட்சி செய்கிறவர்களா வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து இளைஞர்களை குடிகாரர்களாக போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பதில் சொல்வது யார்? கல்விக்கூடங்கள் நடத்த வேண்டிய அரசாங்கம் பிராண்டிகளை நடத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் பிராண்டிகளை சாராயங்களை நடத்தியவரெல்லாம் பொறியியல் கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இது இந்த தேசத்தினுடைய சாபக்கேடு அல்லவா? உள்ளபடி நான் திகைத்து போனேன், மலைத்து போனேன். எப்படி உருவாக்க வேண்டிய இளைஞர்கள் அவர்களை இந்த ரெண்டிலிருந்து மீட்டார், அதாவது காதல் மயக்கத்திலிருந்து அவர்களை மீட்டாக வேண்டும், போதை பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டாக வேண்டும். இந்த இரண்டிலிருந்து அவர்கள் மீளாத வரையிலும் இந்த தேசத்திற்கு எதிர்காலம் இல்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு போதைக்கு எப்படியெல்லாம் அடிமையாகிறார்கள் என்று நான் சொல்லி தெரிய வேண்டிய நிலையில் நீங்கள் இல்லை. போதை பொருள்களால், போதை பானங்களால், போதை ஊசிகளால் இந்த இளைஞர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டிருந்தான். ஒரு கல்லூரி மாணவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது கொடுத்த அர்த்தம் பார்த்து கேட்டான், அதே மச்சி நீ தண்ணி அடிப்பா? மச்சி அது என்ன முறைன்னு எனக்கு தெரியாது, அந்த அந்த பாஷை அவனுக்கு தான் புரியும். டே மச்சி தண்ணி அடிப்பா? இல்லடா. தம் அடிப்பா? கிடையாதுடா. ஊசி போடுறா? ஊசி என்னடா ஊசி? நான் நல்ல சுகமா தானே இருக்கு, எனக்கு எதுக்குடா ஊசி? இல்லடா மத்த ஊசி, அது பெத்தடி ஊசி போடியாடா? கிடையாது, அந்த பழக்கம் கிடையாதுடா. சரி சைக்கிள் அடிப்பியா? போட, அது எனக்கு பிடிக்காதுடா. அப்ப நீ மனுஷனே இல்லடா. அப்ப நீ மனுஷனா இருக்கணும்னா தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும், சைட் அடிக்கணும், அல்லது பத்தடி இன்ஜெக்ஷன் போடணும். அப்பதான் நீ மனுஷன் சொல்லக்கூடிய உணர்வு இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னார். உள்ளபடி நான் வெட்டி தலை கொள்கிறேன். இன்னைக்கு எதுக்கு குடிக்கணும், ஏன் குடிக்கணும், எப்போ குடிக்கணும், போதைக்கு எப்போ அடிவான்னு அவனுக்கு தெரியாது. செத்த வீட்டில் குடிப்பான். இவனே அவன் செத்து கிடக்க இப்பவே குடிக்கிறாடா, போடா என் நண்பருக்கு அப்பா இல்லையாடா, அந்த சோகத்தை தாங்க முடியலடா, அதான்டா குடிக்கிறேன் அப்படின்வான். கல்யாண வீட்டில் குடிப்பான். இப்போ ஏன்டா குடிக்கிறான்? நண்பருக்கு கல்யாணம்டா, அந்த சந்தோஷத்தை கொண்டாட மாட்டாங்கடா, அதான்டா குடிச்சேன் அப்படின்வான். டிசம்பர் 31 குடிப்பான். நீ 31 குடிக்கிறான், இந்த வருஷம் முடிச்சு போச்சேடா, அதான்டா குடிக்கிறேன் அப்படின்னா. ஜனவரி 1 குடிப்பான். இந்த 1 என்னடா என்னாச்சு, புது வருஷத்தை நம்ம கொண்டாட வேண்டாமடா, வரவேற்க வேண்டாமடா அப்படின்னு 1 குடிப்பான். இப்படி ஏன் குடிக்கிறான், எதுக்கு குடிக்கிறான்? இப்ப திடீர்னு ஒரு பார்ட்டி நடக்கும். என்ன தெரியுமா? பேச்சுலர் பார்ட்டி. கல்யாணத்துக்கு முந்திருந்தா மாப்பிள்ளை நண்பர்லாம் கூப்பிட்டு, மாப்பிள்ளை பெரிய பார்ட்டி தெரியுங்களா? என்னடா பார்ட்டி? பேச்சுலர் பார்ட்டி. இதான கடைசி நாள் உனக்கு பேச்சுலர், நாளையும் ஒரு கற்பு படி போயிடும் இல்லடா, அதனால போய் பார்ட்டி வேண்டாம், இதுக்கு வேற பேச்சுலர் பார்ட்டி. அப்புறம் வீக்கெண்டு பார்ட்டி. இப்ப லேட்டஸ்ட் இந்த வீக்கெண்டு பார்ட்டியில சிக்கி மாணவ சமுதாயம் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது டெல்லி நிகழ்ச்சி ஒன்றே தானே நீங்கள் பார்த்தீர்கள், அதைத்தானே பெரிதாக பத்திரிகையை போட்டார்கள், தொலைக்காட்சியை காட்டினார்கள். தமிழகத்திலே சில மாதங்களுக்கு முன்னால் அந்த வீக்கெண்டு பார்ட்டியிலே ஒரு மாணவியை பலாத்காரம் செய்து 4 மாணவர்கள் சீரழித்து சின்னாபின்னமாகி இன்று சிறையிலே கிடக்கிற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? வீக்கெண்டு பார்ட்டி என்ற பேரில் மாணவர்களும் மாணவிகளும் சீரழிக்கப்படுகிறார்கள், சின்னாபின்னமாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த போதையில் இருந்து நீங்கள் விடுபட்டாக வேண்டும். போதை போகும்போது அவனுக்கு என்னன்னே தெரியாது, எதுக்கு குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறேன்னு அவனுக்கு புரியாது, குடிச்சப்பறம் என்ன செய்யறோம்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் ராத்திரி எங்க வீரமாமுனியர் பேச்சாளர் பேரவை சார்பில் பட்டிமன்றம் நடத்திட்டு ஒருத்தர் அந்த நுள்ளி வளைக்கு அந்த பக்கம் ஒரு சேனல் கடையில் அவங்களுக்கு வீடு, அங்க இறக்கி விட போனோம். ஒரு நண்பரை இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டு போனவே எகிரி குடிச்சு ஓடி வரான். காரணம் இல்லைடா, டிரைவரை எட்டி விட்டு நடத்துங்க, அவனுக்கு எந்த ஆச்சு அப்படி நடத்துங்க. என்ன அங்க உடனே கிடந்து அண்ணன் என்ன ஒன்று, அண்ணன் என்ன ஒன்று சத்தம் போட்டு கிடக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, 2 பேர் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர. எல்லாருக்கும் முடியாதுல்ல, 2 பேரும் கூட அனுப்பி வச்சேன். அங்க பார்த்தா சாக்கடை ஓரத்தில் சாக்கடை தண்ணியில விழுந்து கிடக்கிறான். இவர் இளைஞன், ஒரு 22 வயசு இருக்கும். அவன் என்ன பண்ண முடியும், அண்ணன் என்ன விடு, ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் பக்கத்தில் நிற்குது, அதை கட்டி அப்படிச்சுக்கிட்டான். கட்டி அப்படிச்சுக்கிட்டு அண்ணன் என்ன விடு, அண்ணன் என்ன விடு, அண்ணன் என்ன விடு. 3 பேரும் போய் அவர்கிட்ட என்னாச்சுதான் அவனுக்கு பேச முடியாது. நான் குளறி அவங்க துங்கிடங்கள் கேட்ட அதுவும் சொல்ல தெரியல. எப்படி எல்லாம் தட்டு மாதிரி கரையில போட்டு இவாள் வந்துட்டாங்க. இல்லைன்னா நாளைக்கு இவாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும்.
அப்படிப்பட்ட சூழல். ஏன் குடிச்சான், எதுக்கு குடிச்சான், ஏன் இப்படி ஆனா யாருக்குமே தெரியாது. எங்க ஊர் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ராமசாமியோட ஒருத்தன் குடிப்பான், குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான் ரோட்ல, நடு ரோட்ல, யாரை பற்றி அங்கே வரப்பட மாட்டான். அவன் வாகனம்லாம் ஒதுங்கி போயிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் சுட்டரிக்கு 12 மணி இவன் குடிச்சா, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தான். பார்த்தவங்க என்னைக்கு அதே கதான ஒதுங்கி போயிட்டே இருந்தாலும் வாகனங்கள் ஒதுங்கி போயிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு நாய் வருகிறது. வழக்கமா நாய் சிறுநீர் கழிக்கணும்னா எங்க சிறுநீர் கழிக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த சமணவரப்பான இடத்துல நாய்க்கு சிறுநீர் போகாது. எல்லைக்கல்லை கண்டால் அங்கே போய் காலை தூக்கும். அப்படிதானே நம்ம காரை கொண்டு நடத்துறோம் வச்சிருங்க, எங்கிருந்துதான் வாசனை வருமோ ஓடி வந்து அந்த டிரைவரை நாசமாக்கிடும். உண்டா இல்லையா? கஷ்டம் அந்த அனுபவம் உண்டு இல்லையா? உண்டு. ஆக ஆண்டவன் படைப்பில் அது ஒரு அதிசய பொருள். ஆக ராமசாமி விழுந்து கிடக்கிறான், நாய் வருகிறது. விழுந்து கிடக்கிற ராமசாமியை நாய் பார்க்கிறது. சிறுநீர் கழிப்பதற்கு அருமையான ஒரு மரக்கட்டை. அப்படி நினைத்து ராமசாமி நோக்கி மெல்ல வருகிறது, அடிமேல் அடியெடுத்து வருகிறது. ராமசாமி உணர்விட்டு அப்படியே கிடக்கிறான். ராமசாமி இங்க பக்கத்துல வந்தது, முகத்துக்கு மேல காலை தூக்கி மெல்ல சிறுநீரை குடிக்கிறது. அந்த புண்ணிய தீர்த்தம் அவனுடைய வாயிலை விடுகிறது. கண்ணிலும் சில துளிகள் விடுகின்றன. உடனே இவனுக்கு கொஞ்சம் உணர்வு திரும்புகிறது. அப்போது அந்த ராமசாமி சொன்னான், இந்த ராமசாமி இந்த மலைக்கெல்லாம் பயப்பட மாட்டான். எவ்வளவு பெருமலையை பார்த்தவன் இந்த ராமசாமி, இந்த சிறுமலைக்கா பயப்படுவா? நீ மனிதனா, நீ மரமா, நீ கல்லா, நீ மண்ணா? யோசித்து பார்க்கிறாயா? இளைய தலைமுறை படி கட்டி சீரழிவை பார்க்கிற போது உள்ளபடியே நான் பதறி போகிறேன். ஒரு நாள் காலையில் நான் நேற்று அசிச்சி கோயிலுக்கு வெளிநாள் என் மனைவி காரில் வந்திருக்கோம். ரோடு காரில் வந்து இருக்கிறோம். திடீர்னு ஒரு 30 வயசு இருக்கும். ஓடி வந்து காரை தடுத்தான். அண்ணே அண்ணே காரை நடத்துங்க, அண்ணே காரை நடத்துங்க அப்படின்னா. என்னென்ன எங்க அம்மா செத்துட்டாங்க அண்ணே, 5 ரூபா கூடன்னு அப்படின்னா. அம்மா செத்துக்கு 5 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? அம்மா எங்க செலவுக்கு செய்ய பைசாட்ட ஒரு 5 ரூபா கொண்டான்னு கேட்டா நியாயம் உண்டு. அம்மா செத்துட்டாங்கன்னு 5 ரூபா கூடன்னு நான் மெண்டனா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிருந்தேன். கொடுக்கல. ஒரு 100 அடி போயிருக்கேன். ஒரு பெரிய ஆள் காரை தடுத்தார். உடனே தம்பி ஒரு நில்லுங்க அப்படின்னாரு. என்ன அது? அவன் என்ன கேட்டான்? அது அம்மா செத்துட்டாங்க, 5 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு புரியல. மெண்டல் நினைச்சோ? நான் அப்படிதான் நினைச்சேன். இல்லை, அவனுடைய அப்பா ஒரு பிரபல டாக்டர், நாகர்கோயிலில் ஒரு பிரபல டாக்டர் குடும்பத்திலே மூத்த மகன், MBBS படித்த டாக்டர். கஞ்சாவுக்கு அடிமையாகி வருவோர் போவோர் அலுவலகத்தை தடுத்து நிறுத்தி அம்மா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்க, 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க என்று கேட்கிறான் என்றால், வாழ்க்கை எல்லை கோட்டிலே அந்த இளைஞன் நிறுத்துகிறான் என்றால், நாளைக்கு சாதிக்க வேண்டியவன், சரித்திரம் உடைக்க வேண்டியவன் இந்த சமுதாய சாக்கடையிலே சீரழிகிறான் என்று சொன்னார். காரணம் என்ன? போதை அல்லவா? போதை பழக்கம் அல்லவா? இந்த பழக்கம் இந்த கல்லூரி மாணவர்கள் நிச்சயமாக இருக்காது, இருக்கவும் கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் வெளியே போகிற போது கூட, இந்த கல்லூரியை விட்டு போன பிறகு கூட இதை பற்றிய சிந்தனை கூட உங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு சமமாக இளம் பெண்களும் மது அடிமைக்கு ஆளாகிவிட்டார்களே என்று இங்கே பாருங்கள். துள்ளுவதோ இளமை, பொங்குவதோ போதை, மது கிண்ணத்தோடு இருப்பது யார்? கல்லூரி மாணவர்கள். யாரோடு? அங்கே மாணவர்களோடு. சென்னையில அம்மா அப்பா வயிற்றை கட்டி வாயை கட்டி பிள்ளை நல்லா படிக்க போயிருக்காங்க என்று அனுப்பி வைப்பாங்க. இவன் அங்க ரிசார்ட்டுகளில் போய் மாணவரோடு தங்கி இருந்து தண்ணி அடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார் என்று சொன்னார். இவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? மதுவின் பிடியில் மங்கைகள் என்று பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக எழுதக்கூடிய சமுதாய சீரழிவு இந்த இளைஞர்களை உருக்குலைத்துக் கொண்டிருக்கிறது. காளைகளை அடக்க வேண்டியவர்களே, கன்னியர்களை கூட அடக்க முடியாமல் போய்விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இப்போது ஏற்படுகிறது. தயவு செய்து அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். அடுத்து காதலிக்க ஒன்றும் தப்பில்லை. நாங்கள் ஒன்றும் காதலிக்கு விரோதி இல்லை, நானும் காதலிக்கு விரோதி இல்லை. காதலிக்காதவன் மனுஷனே இல்லை, காதல் உணர்வில்லாமல் மனுஷனே இல்லை. உன்னை காலேஜ்ல கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கணும். அப்படி இல்லை, காதல் உணர்வு இல்லாமல் மனிதனை இல்லை என்று சொன்னேன். மனித உணர்வு அந்த கவிஞர் படிச்சாங்க,
16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். எப்படி படித்தான்? 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம் சொல்லிட்டான். அது மட்டுமா படித்தான்? பூமியோடு காதல், மழை சிந்தும் நீருக்கு, பூக்கள் மீது காதல், வழி போகும் காற்றுக்கு, கால மீது காதல், கடிகார முள்ளுக்கு, கம்பன் மீது காதல், கமல் சொந்த சொல்லுக்கு, நதி வளைந்து போவது எல்லாம் கரை மீது கொண்ட காதல், ஆண் குனிந்து போவது எல்லாம் பெண் மீது கொண்ட காதல், எங்கெங்கும் காதல், ஒவ்வொன்றும் காதல், என்றென்றும் காதல், என்றென்றும் காதல், உலகெல்லாம் ஒரு சொல் காதல், ஒரு சொல்லில் உலகம் காதல். காதல் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தில் இயக்கம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு காதல் எப்படி போய்விட்டது என்பதை எண்ணுகிற போது என்னால் வேதனைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் இருக்காது. இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி மாறிவிட்டு ஒரு காதலிச்சு கல்யாணம், இன்னைக்கு பத்திரிகையில செய்தி, இன்னைய செய்தி, காதலிச்சு கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் இன்னொருத்தனை காதலிச்சு ஓடி போறான். இது என்னையா காதல்? இது எல்லாம் காதல் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இப்ப என்ன ஸ்டைல் தெரியுமா? இந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து ரஜினி சொன்னது மாதிரி இப்ப 2 குழந்தைகளோட இளம்பெண் ஓட்டம் தான். அன்னைக்கு மாணவனோடு மாணவி ஓடலாம், மாணவியோட மாணவன் ஓடலாம், இளைஞனோடு இளம்பெண் ஓடலாம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. மாசத்துக்கு கொண்டு 2 பெண்களோடு 2 குழந்தைகளோடு கணவனை விட்டு விட்டு மனைவி இன்னொருத்தரோட ஓட்டம். இல்லையா காதலாக அச்சப்படுத்துகிறார்கள், ஊனப்படுத்துகிறார்கள். நான் வெட்கி தலைமுறைகிறேன். காதல் இன்றைக்கு காதலாக அல்ல, இது காமமாக மாறிவிட்டது, காதல் மயக்கமாக மாறிவிட்டது. மதுரையில அப்பா +2 படிச்ச மாணவியை விஷ ஊசி போட்டு கொண்டான். விஷ ஊசி போட்டு கொண்டான். ஏன்னு கேட்ட என்ன சொன்னான் தெரியுமா? 10ஆம் வகுப்பில் படிக்கிற போது ஒருத்த கூட ஓடிட்டான். இவன் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தான். 11ஆம் வகுப்பில் படிக்கிற போது இன்னொருத்த கூட ஓடிட்டான். திரும்பவும் கூட்டிட்டு வந்தான். 12ஆம் வகுப்புல இன்னொருத்தரோட ஓடிட்டான். அவனும் கூட்டிட்டு வந்தான். இனி இவ்வளவு இப்படி விட முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் நிச்சயப்படுத்தினான். தேதி நிச்சயப்படுத்திட்டான். அப்புறம் அவன் விடாமுயற்சியோட இன்னொருத்த கூட ஓடிட்டான். நான் விடாமுயற்சியோட வாழ்ந்தோடு தானே சொன்னேன், விடாமுயற்சியோட போடுறான்னு தான் பேசிட்டு இருக்கேன். அவன் விடாமுயற்சியோட ஓடிட்டான். இனி இவ்வளவு உயிரோடு விட கூட முடியாது என்று நினைத்து அவளை கூட்டிட்டு வந்து தூங்க வச்சு விஷ ஊசி போட்டு அப்பனே கொள்றான்னு சொன்னா இதை விட ஒரு கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? முட்டம் பிஎட் கல்லூரியில ஒரு மாலை எங்க ஊர்ல குளச்சல் இருந்து படிச்சுட்டு இருந்தான். திடீர்னு சேலத்துல ஒருத்தன் கூட ஓடிட்டான். அவன் இந்த ஊரும் இல்லை, இங்க அவரோட படிச்சவனும் இல்லை, அவன் நண்பி மூலம் தொடர்பு வச்சான். அப்ப என்ன சொன்னான் தெரியுமா? இதோட நீ நிற்க மாட்டேடி, இதோட இன்னும் ஒருத்தன் உனக்கு நீ பாஞ்சாங்க. ஏற்கனவே 3 பேரோட சுத்தின, இது 4வது ஆளு, இன்னும் உனக்கு ஒருத்தன் உண்டு அப்படின்னு 10 அப்பை சொல்றான்னு சொன்னா காதல் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகை எல்லா பத்திரிகையும் வந்த செய்தி, ஒரு நர்ஸு ஒருத்தர் 4 வருஷமா காதலிச்சான். 4 வருஷம் அவன் வெளிநாட்டுல இருந்தான். இவனுக்கு வீட்டுல வேற கல்யாணம் பார்த்தாங்க. உடனே அவன் கையில் இருந்தான். நிலைமை ரொம்ப மோசம், எனக்கு வேற கல்யாணம் பார்க்கறாங்க, உடனே புறப்பட்டுவாங்க. அவன் பதவி அடிச்சு ஓடி வந்தான். பெற்றோர் அவருக்கு வீட்டுக்கு அனுப்பினான். கல்யாணத்தை பேசினான். அவங்களை சம்மதிச்சுட்டாங்க. ஓகே, தேதி நிச்சயப்படுத்தியாச்சு. நிச்சயதார்த்த அன்னைக்கு இவனை விட்டு விட்டு இன்னொருத்தரோட ஓடித்தாலே சண்டாடி சதிகாரி. எல்லா போட்டாலும் கையில இருக்கு, ஆதாரம் இல்லாம நான் என்னைக்குமே பேசுறது இல்லை. இப்படி காதலை சீரழித்து பாலியல் வன்முறையாக மாற்றப்பட்டு, வன்முறை கொடுமையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த போதை பழக்கத்திலிருந்தும் காதல் மயக்கத்திலிருந்தும் இளைய தலைமுறை விடுபடாத வரையில் இந்த தேசத்திற்கு எதிர்காலம் இல்லை என்ற செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பண்டைய தமிழகத்தில் எப்படி வீரர்கள் இளைஞர்கள் வீரத்தோடு வாழ்ந்தார்களோ, விவேகத்தோடு வாழ்ந்தார்களோ, நாகரிகத்தோடு வாழ்ந்தார்களோ, அதே நாகரிக வாழ்க்கைக்கு இந்த நாடு திரும்பாவிட்டார் இளைஞர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, இந்த நாட்டுக்கும் ஐயோ கேடு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.
இளைஞன் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம்பெண்ணும் தன்னை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் யார்? எனது கடமை என்ன? எனது ஆற்றல் என்ன? எனது சக்தி என்ன? எனது வல்லமை என்ன என்பதை ஒவ்வொரு இளைஞனும் தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் நிச்சயமாக அவன் சாதிப்பான். அப்படி கேட்டால் நிச்சயமாக அவன் சரித்திரம் படைப்பான். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு கனவு இருக்க வேண்டும். நாளைக்கு நான் யாராக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய கனவு, நாளை இந்த உலகம் என்னை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய கனவு. அந்த கனவு கண்டவர்கள் தான் வாழ்க்கையை ஜெயித்திருக்கிறார்கள், ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் கனவு கண்டான். பெரிய கனவு கண்டான், MBBS டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டான். 30 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் அவருடைய கனவு நனவாக நல்ல மார்க் வாங்கலாம். MBBS சீட்டும் கிடைத்தது, இலவச சீட்டு. ஆனால் அவனால் MBBS படிக்க முடியல. காரணம், 500 ரூபாய் கட்டுவதற்கு அவனுக்கு வசதி இல்லை. அப்போ 500 ரூபாய் பெரிய தொகை. அதனால MBBS கனவு தகர்ந்தது. பட்டப்படிப்பு படித்தான். அப்புறம் பேங்க்ல வேலைக்கு போனான். ஆனால் தன்னால் நிறைவேற்ற முடியாத கனவை தன் பிள்ளை மூலம் நான் நிறைவேற்றுவேன் என்று இன்னொரு கனவு கண்டான். தன்னுடைய இளைய மகளிடம் அந்த கனவை சொன்னான். அவள், அப்பா உங்கள் கனவை நான் நனவாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவள் படித்தா. அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றா. டாக்டர் ஆனா. டாக்டர் ஆன பிறகு அப்பாட்ட வந்தான். அப்பா உங்கள் கனவை நான் நனவாக்கி விட்டேன். எனக்கென்று ஒரு கனவு இருக்கிறது அப்பா, அதை நனவாக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டார். தந்தைக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? என்ன கனவு மகளே? உன் திருமண கனவாக இருந்தால் பரவாயில்லை சொல் என்று அவன் கேட்கிறான். இல்லையப்பா, நான் IAS ஆகணும், அதுதான் என் கனவு. MBBS முடித்தவர்கள் சொல்லுகிறார், நான் IAS ஆகணும், அதுதான் என் கனவு, அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை லட்சம் கொடுத்தாவது உன்னை நான் IAS ஆக்குவேன் என்று சொல்லி அவளை படிக்க வைக்கிறார். மனிதனை அறக்கட்டளை அவள் படிக்கிறார். அதிக மதிப்பெண் வெற்றி பெறுகிறார். இன்று அவள்தான் ஆர்த்தி IAS. இவள்தான் ஆர்த்தி IAS. தந்தையின் கனவை நனவாக்கிய வீர திருமகளில் தன்னுடைய கனவாய்வை நனவாக்கி சாதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த கனவு நனவான போது அந்த தந்தை எப்படி மகிழ்ந்திருப்பார், மகள் எப்படி மகிழ்ந்திருப்பார், எப்படி பாடியிருப்பார். கனவெல்லாம் நடக்குதே, கண் முன்னே நடக்குதே, கனவெல்லாம் நடக்குதே, கண் முன்னே நடக்குதே, வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் கிடைக்கிறது, வானவில் நிமிடங்கள் நடக்கிறது, என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறது. அந்த வழியை பார்த்தலாம். தன்னை விட தன் மகள் ஜெயித்து விட்டாள் என்று நினைக்கிற போது அந்த அப்பாவுக்கு இருக்கிற பூரிப்பு. என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறது, என்னை விட உயரத்தில் பறந்து சிகரம் தோட என் வானத்தில் ஒரு நட்சத்திரம் புதிதாக பூ பூத்து சிரிக்கின்றதே, எங்கே எங்கே என்று தினந்தோறும் நான் எதிர்பார்த்த நாள் என்று நடக்கின்றதே, கனவெல்லாம் பலிக்குதே, கண் முன்னே நடக்குதே, கனவெல்லாம் பலிக்குதே, கண் முன்னே நடக்குதே. இப்படி பாடக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் வாழ்ந்து காட்டினால் அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய அர்த்தமாக அமையும். அதுதான் இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்கிற கடமையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, எனக்கு சந்தோஷத்தை தரவில்லை. காரணம், இந்த இளைஞர் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. அவன் மிகவும் பலவீனமாக இருக்கிறான். அவன் உடலும் சரியில்லை, உள்ளமும் சரியில்லை. நல்ல வலுவான உடலிலே தான் வலுவான உள்ளம் இருக்கும். அப்படித்தானே? A sound mind in a sound body என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இன்றைக்கு உடலும் கட்டுவிட்டது, உள்ளமும் கட்டுவிட்டது. எனவே சின்ன சின்ன தோல்விகளை தாங்க முடியாமல், சின்ன சின்ன சவால்களை சந்திக்க முடியாமல் இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் தினமும் சொத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களும் தற்கொலை செய்திகள். இத்தனை தற்கொலை செய்திகள் கொஞ்சம் தான் சேர்த்து. அத்தனையும் மாணவர்களும் மாணவிகளும் திறமை இல்லாதவர்களா, அதிக மதிப்பெண் எடுக்காதவர்களா, மிகப்பெரிய மதிப்பெண் எடுத்தவர்கள், உயர்ந்த கல்லூரியிலே படிக்கிறவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். மிகவும் நான் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த தற்கொலை? அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்தை விட மிகச்சிறந்த
கல்வி சாகும், அப்படிதானே? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் கிடைச்சுன்னா அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் இன்னைக்கு மாசம் ஒரு தற்கொலை என்று சொல்லக்கூடிய நிலைமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேர் இப்ப தற்கொலை பல்கலைக்கழகமாக நான் மாற்றிவிட்டேன். மாசம் ஒரு தர்மபுரியை சேர்ந்த மணிவண்ணன் பிளஸ் டூல 1159 மார்க் எடுத்திருந்தான். 3ஆம் ஆண்டு படிக்கிற போது தற்கொலை, ஹாஸ்டல் தூக்கல தொங்கிட்டான். என்னன்னு கேட்டா 3-4 செமஸ்டர்ல அரியர்ஸ் கொடுத்துட்டான், அவன் செத்துட்டான். வீரலட்சுமி, தைரியலட்சுமி அவ பேரு என்ன இருக்கா, அவ்வளவு விட மாட்டேன் பேர் தைரியலட்சுமி, தைரியமா தூக்கல தொங்கிட்டான். பேர் அழகாதான் போட்டாங்க, விழுப்புரத்தை சார்ந்தவா. இவனுக்கு என்ன நடந்தது, என்ன கொடுமை, அவளுக்கு ஆங்கிலம் சரியா பேச வரலையா, அதனால தற்கொலை. விழுப்புரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரே மாணவி அவதான். அந்த கிராமத்தில் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இவளைத்தான் முன்னுதாரணமாக வைத்து பேசுவார்களாம். அப்படிப்பட்ட தைரியலட்சுமி இப்படி தற்கொலை செய்கிறாள் என்று சொன்னால் என்ன காரணம், அவ்வளவு பலவீனமாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒரு 2 கோடிக்கு அடமானம் பேசலாம். அப்படிப்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் சொன்னது மஞ்சளா. இவன் எப்படி இருக்கா, IIT மாணவி எப்படி இருக்கா பாருங்க, ஒரு தேவதை மாறி இருக்கிறார். IIT மாணவி, இவனுக்கு என்ன ஆச்சு, எம்டெக் படித்துக் கொண்டார், இவனும் தற்கொலை செய்கிறார். அதே போல MIT-ல படிக்கிற அதே போன்ற ஒரு அழகான மாணவன் பாருங்க, இவனும் தற்கொலை. எப்படிப்பட்ட திறப்படைத்த மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம், 2 காரணம். தோல்விகளை அவர்களால் சந்திக்க முடியவில்லை, முதல் காரணம். மன காயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தோல்வி அடைஞ்சவெல்லாம் தற்கொலை செய்யணும்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்படிதான் டைசன் அவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் எப்படியாவது ஒரு தோல்வியை சந்திச்சிருப்பான். தோல்வி மனிதனுக்கு இயற்கையாக வரக்கூடியது. அதை எதிர்த்து போராடி எவன் ஜெயிப்பானோ அவன் தான் சாதனையாளர். தோல்வி நிரந்தரம் அல்ல, தோல்வி உங்களால் வெற்றி காக்க முடியும். தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடம் தோள்கள் உண்டு என்று சொல்வார்களே, அதை போல தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியும். ஆனால் இவர்கள் துவண்டு போகிற காரணத்தால் இன்றைக்கு தங்களை தாங்கள் அழித்துக் கொள்கிறார்கள். தோல்வி அடைஞ்சவன் வாழ முடியாதுன்னு சொன்னா நெப்போலியன் என்னைக்கு செஞ்சிருக்கணும்ல, தற்கொலை பண்ணிக்கணும். எத்தனை முறை தோல்வியை சந்தித்தா, இன்னைக்கு வரலாற்றிலே வாழ்கிறாரா இல்லையா? அதே போல அப்ரஹாம் லிங்கன் எத்தனை முறை தோல்வியை சந்தித்தார், அவனை வரலாற்றிலிருந்து இன்றைக்கு மறைக்க முடிகிறதா? அவர்கள் எல்லாம் தோல்வியை வெற்றி கண்டார்கள், சாதனை படைத்தார்கள். தோல்வி நிரந்தரமா? கவியன் கேட்டான் இல்லையா, தோல்வி நிலை என்ன நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை நிதிக்கலாமா, யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா, ரத்தத்தின் வெப்பத்தில் பந்தங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா, தோல்வி நிலை என நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா என்று கவியன் கேட்ட கேள்வியிலே எவ்வளவு அர்த்தமாக இருக்கிறது, ஆழமான பொருள் இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நான் தோல்வியை சந்திக்கலையா? வேலை தேடி 3 தடவை சென்னைக்கு போனதே தனி மனிதனா? 5 மாடி 6 மாடி கட்டடங்களை ஏறி இறங்கினேனே. மாமனோட கிளாஸ் பண்ணும்போது ஏப்பா உனக்கு தற்கொலை செய்ய வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டார்கள். என்னை பார்த்து என்னை ஒரு புழு பூச்சியை போல் பார்த்தார்களே ஒரு அலுவலகத்தில். அப்ப நான் செத்துருக்கணும் இல்லை, தற்கொலை செய்திருக்கணும் இல்லை. 3 முறை போனேன், இன்னும் போய்கொண்டுதான் இருக்கு. 3ஆம் முறை வேலை கிடைக்கலன்னா எத்தனை முறையானாலும் போய்கொண்டுதான் இருப்பேன். வேலை கிடைப்பது வரை நான் போராடுவேன். அதுதான் என்னுடைய உள்ளத்தினுடைய அழுத்தம், நெஞ்சினுடைய அழுத்தம். அந்த உணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதே போல் சின்ன மன காயங்களை இந்த இளைஞர்களால் தாங்கிக் கொள்ளும். சின்ன சின்ன ஒரு அற்பத்தனமான காயங்கள் தாங்கிக்கிற முடியாது. அவன் மனசு புண்பட்டு பேசிட்டான், என்னால் தாங்க முடியும். அவமானம் தாங்காம தூக்கில தொங்கிட்டான், அவமானம் தாங்காம கிணத்துல குதிச்சுட்டான். என்ன ஆச்சு? காயங்கள் வரத்தான் செய்யும். காயப்படாதவன் மனுஷனே அல்ல. காயத்தை நீ ஆற்றணும், காரணம் காயங்களை ஆற்றும். நான் காயப்படலையா?
என்னை யாரும் காயப்படுத்தலையா? இன்னைக்கு ஆகா ஓஹோ என்று புகழ் பாடுகிறீர்களே, சேரிலே ஒரு நாட்களில் உட்கார வைத்து எவ்வளவு கம்பீரமாக அழைத்து வருகிறீர்கள், எப்படி பாமாலைகள் சூட்டுகிறீர்கள், புகழ் மாலை சூட்டுகிறீர்கள். மாபெரும் சபைகள் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் என்று கவிஞன் பாடியது என் வாழ்க்கையில் இன்று நடக்கிறதே. அன்றைக்கு எப்படி நான் சிறுவனாக இருக்கிற போது எப்படி எல்லாரும் கௌரவமாக பார்த்தாங்க. அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் படிக்க முடியுமா? சமுதாயத்தை சந்திக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே முடங்கி போட்டார்கள், முடங்கி கிடந்தார்கள். நான் விதிவிலக்கு சமுதாயத்தின் கட்டுப்பாட்டை மீறி வெளியே வந்தவன் தான். என்னை பேரை சொல்லி அழைத்தார்கள், உனக்கு சொல்லிதான் அழைப்பார்கள். அன்றைக்கு அதுதானே வழக்கம். யாரும் பேரை சொல்லி அழைப்பதில்லை, அவனுக்கு என்ன ஊனமோ அந்த பேரை சொல்லி அழைப்பார்கள். என்னை அப்படி அழைத்தார்கள். நான் ஒன்றும் வருத்தப்படலையே, நான் ஒன்றும் காயப்படலையே. உண்மைதானே சொல்றாங்க, இதை போய் உண்மை இல்லை, வருத்தப்பட இல்லை, உண்மைதானே, அதுதானே சொல்றாங்க. அப்படின்னு நான் இயல்பாக எடுத்துக்கொண்டு அதனால் என்னால் ஜெயிக்க முடிந்தது. ஆனால் 2 காயங்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத காயங்கள். ஒன்று திருமண வீட்டில் நடந்தது, இன்னொன்று அட்மிஷன் நேரத்தில் நடந்தது. நான் உயர்நிலை பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிற போது என்னுடைய உறவுக்காரருடைய வீட்டு திருமணம், நெருங்கிற சொந்தம். என்னுடைய நண்பரோடு அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அவருடைய தாய்மாமனுக்கு தான் திருமணம். அப்ப அந்த செய்தி மணமகனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே மணமகனுக்கு அண்ணன் ஓடி வந்தார். மணமகனுக்கு அண்ணன் என் நண்பருடைய சட்டை பிடிச்சு இழுத்து கன்னத்தில் பலாரம் கொடுத்து யாருக்கு கூட உட்காந்து சாப்பிட்ற அப்படி சொல்லி எடுத்துட்டு போயிட்டார். அதாவது என் கூட அமர்ந்து சாப்பிட்டது அவருக்கு அவமானமாக போய்விட்டதா? அப்போது எனது காயம் எப்படி இருந்தது? என்னுடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? ஒரு மாதிரிப்பட்டவங்க தற்கொலை செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அதை நான் தாங்கிக் கொண்டேன். அந்த காயம் ஒரு நாள் ஆறியது. எப்போது தெரியுமா? 1981ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி டெல்லியில் விஞ்ஞான் பவனத்தில் ஜனாதிபதியுடன் தேசிய விருது பெற்ற பிறகு ஜனாதிபதியோடும் அவருடைய துணைவியாரோடும் மத்திய அமைச்சரோடும் விருந்துண்ட போது அந்த காயம் எனக்கு ஆறியது. அந்த திருமண வீட்டிலே பந்தியில் அமர்ந்து நான் சாப்பிட்டதை அவமானமாக சொன்னீர்களே, இன்று கடவுள் என்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார். இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகனோடு விருந்துண்ண வேண்டிய அளவுக்கு இறைவன் உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னார். காலம் காயங்களை ஆற்றும். இது ஒரு காயம் ஆறியது. அடுத்து 11ஆவது வகுப்பு படித்து முடிச்சோன்னா கல்லூரியில் சேரணும்னு ஆசை. பாளையங்கோட்டை சேவியர்ஸ் கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனார் எங்கள் தலைமை ஆசிரியர் ஃபாதர் ஜோசப் மரியா. உங்களுக்கு தெரியும்ல, மறந்துட்டார். அவர் என்னோட ரொம்ப பாசமாக இருப்பார். அவரும் கூட வந்தார். அங்கே பிரின்சிபால் எல்லாம் வந்து பார்த்தார். பார்த்துட்டு மார்க்கெல்லாம் சரி ஓகே, ஆனால் சாரி அப்படின்னா. என்ன சாரி? இல்லை, அவன் இங்கே படிக்க வேண்டாம் அப்படின்னா. என்னங்க, அவன் ரொம்ப ஆசைப்படுறான், இங்கே படிக்கணும்னு விரும்புகிறான் அப்படின்னு சொன்னான். இல்லைங்க, அவன் ஊருக்கு போகிறது நல்லா இருக்காது அப்படின்னா. அப்போ எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு புரியலையே அப்படி சொல்கிறீங்க. மற்ற மாணவர்கள்லாம் நடந்து போகிற போது இவன் மட்டும் ஊருக்கு போனால் கல்லூரிக்கு நல்லா இருக்காது இல்லையா? அதாவது நான் அந்த கல்லூரியிலே படித்தால் அந்த கல்லூரியுடைய அவமானமா சின்னமாக இருப்பேன் என்பதை மறைமுகமாக நாகரிகமாக சொல்லுகிறார். அதை கேட்டபோது என்னுடைய மனம் இப்படி துடித்திருக்கும். எந்த ஊனத்தை ஆயுதமாக எடுத்து போராடினேனோ அந்த ஊனம் என்னுடைய கல்விக்கு தடையாகிவிட்டதோ என்று எண்ணி உள்ளபடியே நான் உணம் சேர்க்கப்பட்டேன். ஆனால் மனம் உடைந்து போகவில்லை. என்னை பையனூர் குமாரசாமி கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதன் பிறகு எம்ஏ கல்லூரியிலே முதுகலை படித்தேன், வேலையிலே அமர்ந்தேன், விருதுகள் பெற்றேன். அந்த காயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த காயம் ஒரு நாள் ஆறி போனது. எப்போது தெரியுமா? எந்த கல்லூரியில் நான் படித்தால் அது கல்லூரிக்கு அவமானமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு அட்மிஷன் தர மறுத்தார்களோ அந்த கல்லூரி பின்னாடி 3 முறை என்னை சீஃப் கெஸ்டாக அழைத்து அழகு பார்த்த போது அந்த காயம் மாறி போனது என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமிதத்தோடு சொல்லி காட்ட விரும்புகிறேன். எனவே காயப்பட்டு விட்டோம், தற்கொலை செய்கிறோம் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். காலம் காயங்களை ஆற்றும். எதையும் எதிர்கொள்கிற தைரியம், துணிச்சல் ஒவ்வொரு இளைஞனிடமும் உண்டு, இளம்பெண்களிடம் உண்டு. எனவே சோதனைகளை கடந்து நீங்கள் சாதிக்க வேண்டும். நான் கனவு வேண்டும் என்று சொன்னேன். ஒரு மாணவிட்ட
ஸ்ரேயா என்று சொல்லுகிற மாணவி, ஸ்ரேயான்னு சொல்றது நடிகை என்று இருக்கிறாங்க, அவளை நான் சொல்லவே மாட்டேன். இந்த ஸ்ரேயா, இந்த நடிகை ஸ்ரேயா பற்றி நான் பேச மாட்டேன். அப்படி பேசாது எனக்கே அவமானம். ஏன்னா அவ கனவே ஆடை இல்லாமல் வாழ்வது எப்படி, அதான் அவளுடைய கனவு. முதலமைச்சர் கலந்து கொண்ட விழாவில் அவ உட்கார்ந்துருக்கா. அவ ஆடை அணிந்திருக்கிறாளே என்று நான் பூத கண்ணாடி போட்டு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி ஆபாசமாக வாழக்கூடியவள். இப்ப பத்திரிகை ஒரு பேட்டி கொடுத்தா, நான் ஏன் திரைப்படத்திலே அரை நிறுவனமாக நடித்தேன், இந்த நாட்டில் ரொம்ப முக்கியமான செய்தி பற்றலாம். இதை தெரிஞ்சாச்சுன்னா, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாச்சுன்னா, முல்லையார் பெரியார் பிரச்சனை உடனே தீரும். காவிரியில தண்ணி அவன் கொட்டிடுவான். இதையெல்லாம் பத்திரிகையில போடுறான் பார்த்துக்கலாம். இதையெல்லாம் படிக்கக்கூடிய துப்பாக்கி எனக்கு ஏற்படுது பார்த்துக்கலாம். அது நினைச்சுதான் நான் வேதனைப்படுகிறேன். நான் சொல்றது இந்த சிறையா. இவரிடம் கேட்டார்கள், உன்னுடைய கனவு என்ன? அவள் சொன்னார், அந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்து விண்வெளிக்கு சென்று செவ்வாய் கிரகத்தில் கால்தடம் பதித்த முதல் பெண் என்ற பெருமையை பெற வேண்டும், இதுதான் என்னுடைய கனவு என்று சொன்னார். அவளுக்கு அப்ப வயசு 13. இதை சொல்லுகிற போது வயசு 13. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 13 வயசுல கேட்ட கேள்விக்கு டக்குன்னு சொன்னார், செவ்வாய் கிரகத்துக்கு சென்று செவ்வாய் கிரகத்தில் கால்தடம் பதித்த முதல் பெண் என்ற பெருமையை பெற வேண்டும். முடியுமா? முடியுமா? அவளால் சாதிக்க முடியுமா? இது நடக்குமா? அமெரிக்காக்காரனா இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு போக இப்போதான் கியூரியாசிட்டியை விட்டுருக்கான். நம்ம இன்னும் சந்திரனுக்கே போக, சந்திராயனத்தை நம்மள விட்டுருக்கோம். அப்படிதானே? அப்படின்னா இவளால் போக முடியுமா? அந்த சிறுமியினால் முடியும். அவள் நினைத்தால் முடியும். ஏன்னா இதுவரை அப்படிப்பட்ட சாதனை அவள் நிகழ்த்தி இருக்கிறார். உலகத்திலேயே சின்ன வயதில், குறைந்த வயதில், 11 வயதில் விமானம் ஓட்டியவள் என்ற பெருமை அவள் ஏற்கனவே பெற்றிருக்கிறார். கடற்கரையில் பல மணி நேரம் நடந்து அவள் சாதனை படைத்திருக்கிறார். நீர்மூழ்கி கப்பலில் பல 100 கிலோமீட்டர் தூரம் அவள் பயணம் செய்து சரித்திரம் படைத்திருக்கிறார். அனைத்திற்கு மேலாக தாய்லாந்தில் ஹாங்காங்கில் நடைபெற்ற உலக ஓவிய கண்காட்சியில் அவருடைய ஓவியம் முதல் பரிசாக 77 லட்சம் பரிசுத்தகை பெற்றது என்று சொன்னால் அவளால் முடியும். முடியும் என்று நினைத்தால் முடியும், முடியாது என்று நினைத்தால் முடியாது. முடியாது என்று சொல்வது முட்டாளுடைய அகராதியிலே உள்ளது என்று நெப்போலியன் சொல்வார். எனவே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு 3 பெண்கள் இந்த உலகத்தை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சுனிதா வில்லியம்ஸ் என்று சொல்லுகிற பெண்மணி மேலே 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 போய் கொண்டிருக்கிறார். அப்படிதானே? இப்பதானே சில மாதங்கள் விண்வெளியில இருந்து விட்டு கீழே வந்தார். இங்கே பாருங்கள், அனிதா ஜான், இவள் கடல் ஆராய்ச்சியாளர், நமது மாவட்டத்தை சார்ந்தவள். இவள் கீழே 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 சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இரண்டுக்கும் நடுவே இவளோ மேலும் கீழும் சென்று சரித்திரம் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த 3 பெண்மணிகளும் வரலாற்றிலே சாதா வரம் பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி, சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், ஏமாற்றங்கள் வரும். அந்த ஏமாற்றங்கள் வருகிற போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த சோதனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறுமி நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அதாவது எந்த சூழ்நிலையிலும் மனம் உடைந்து விடக்கூடாது, எதை இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாதிக்க வேண்டும். 11ஆவது வகுப்பிலே படித்துக் கொண்டு, அந்த 6ஆவது வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கிறார் தர்மபுரியிலே ஒரு சிறுமி தேவி பாரா. 6ஆவது வகுப்பு. அவர் அப்பா ஒரு சமர தொழிலாளி, அதாவது சகலம் வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தார். அம்மா, இவா, ஒரு அக்கா, 2 அண்ணன்மா. 2 பேரும் கல்யாணம் முடிச்சு போயிட்டா, அக்காவும் கல்யாணம் முடிச்சு போயிட்டா. இவள் திடீரென்று அப்பா கண்களை பார்வை இழந்து விடுகிறார். உடனே அந்த சகோதரை எடுத்து மூடுகிறார். குடும்பத்தில் வறுமை. அம்மா 4 வீட்டுக்கு வேலைக்கு போறான். அவளால் முடியல. அவளும் வீட்டுக்குள்ளே முடங்கி போகிறான். கடைசியில பசி பட்டினி. பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறுமி தேவி பாலா என்ன செய்திருப்பார்? படிப்பை நிறுத்தினார். பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு அவள் என்ன செய்திருப்பாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன செய்திருப்பா? சொல்லுங்க. அப்பா வீட்டுக்குள்ள முடங்கிட்டாரு, அம்மா முடங்கிட்டாங்க, எந்த வருமானமும் இல்லை. அவள் என்ன செய்திருப்பா? வேலைக்கு எங்கேயாவது 4 பாத்திரம் தேய்க்க போயிருப்பா, அல்லது பிச்சை எடுத்திருப்பா, அல்லது பிக் பாக்கெட் அடிச்சிருப்பா, அல்லது தற்கொலை செய்திருப்பா.
இதைத்தானே அவளால் செய்திருக்க முடியும். இதை தவிர வேற என்ன செய்திருக்க முடியும்? ஆனால் அவள் வித்தியாசமாக சிந்தித்தாள். அப்பா மூடிய சலூனை அவள் திறக்கிறாள். அப்பா மூடிய சலூனை அவள் திறக்கிறாள். அண்ணன்மார்களே வாருங்கள், ஐயாமார்களே வாருங்கள். பாருங்க, 11வது வயதில் கத்தி எடுத்தார். கத்தி எடுத்து இளைஞருக்கு சேவை செய்கிறார். பெரியவருக்கு முடிதிருத்தம் செய்கிறார். உங்களுக்கு நான் முடிதிருத்தம் செய்கிறேன் என்று சொல்லி வித்தியாசமாக புது புது பாணியிலே அவள் முடித்திருத்தம் செய்து சேவை செய்து தனது வயதான பெற்றோரை பராமரித்து வருகிறார். இந்த செய்தியை படித்த போது நான் பதறி போனேன். உடனே என்னுடைய நண்பர் மணிவண்ணன் என்று ஒருவரை தர்மபுரிக்கு அனுப்பி எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் 10,000 ரூபாய் உனக்கு தர விரும்புகிறோம் என்று நான் கேள்வி கேட்டு அனுப்பினேன். அங்கே சென்ற போது அந்த பெற்றோரும் அந்த மாணவியும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வேண்டாம், நன்கொடைகள் எங்களுக்கு வேண்டாம், நான் இந்த தொழில் செய்து எங்களுடைய அம்மாவை காப்பாற்றி விடுவேன். சத்தியமாக நடந்த நிகழ்வும் திரும்பி வந்து விட்டார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தர்மபுரியிலே பேச சென்றிருந்த போது அந்த பள்ளியினுடைய தலைவர் ஒரு பெரிய விஐபி, அவரிடம் நான் இந்த செய்தியை சொன்னேன். இந்த மாணவி இப்படி 11 வயது மாணவி சேவை செய்து முடிதிருத்தம் செய்து தன்னுடைய பெற்றோரை காக்கிறாரே, இங்கே ஒரு கலெக்டர் இருக்கிறார் அல்லவா, அவரிடம் சொல்லி இவளுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யக்கூடாதா என்று நான் வேண்டுகோள் விடுத்து வந்து விட்டேன். அதற்கு அடுத்த ஆண்டு நான் போன போது அவர் சொன்ன செய்தி, கலெக்டர் அமுதா பெண்தான், அவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசினாங்க. எம்மா உனக்கு நான் ஒரு அழகு நிலையை வச்சு தருகிறோம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு சம்மதிக்கல. ஏன்னா எங்க அப்பா செய்த தொழிலை நான் தெய்வமாக மதிக்கிறேன். இந்த தொழிலை செய்து என்னுடைய பெற்றோரை நான் காப்பாற்றுவேன். அவள் சொன்னது நியாயம்தான் என்று நான் சொல்ல மாட்டேன். எதிர்காலத்துக்கு அது நியாயம்தானா என்பது கேள்விக்குறி. ஆனால் அவருடைய உணர்வு என்னுடைய மனதை தொட்டது. அன்றைக்கு 11 வயதில் கத்தி எடுத்தாலே, இந்த பாருங்க, இன்னைக்கு பருவத்தின் தலைவாசலில் இருக்கிறார். 21 வயது. இன்றைக்கும் அதே தொழிலை செய்து தன்னுடைய மானத்தோடு மரியாதையோடு உழைப்பின் உயர்வையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே. தேடி சோறு நிலம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் வாழ பிறந்தவள், வைராக்கியத்தோடு வாழ பிறந்தவள், உழைப்பே வாழ பிறந்தவள் என்று சொல்லி பாதி போற்றிய புதுமை பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு இந்த நாடு விருதுகள் கொடுத்திருக்க வேண்டும். அவளுக்கு இந்த நாடு வீர சக்கர விருது கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த அளவுக்கு தன்னுடைய சோதனைகளை எல்லாம் வென்று சாதனையாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். உள்ளபடியே நான் பரவசமடைகிறேன், பூரித்து போகிறேன். எனவே அருமை மாணவர்களே, மாணவிகளே, சாதனைகள் உங்களால் முடியும். நாளைய சரித்திரம் உங்களை பற்றி பேசும். ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் சிகரத்தை தொட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் சிகரத்தை தொட்டேனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனாதிபதி விருது பெற்ற போது சிகரத்தை தொட்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படித்தானே? அல்லது கலைமாமணி விருது பெற்ற போது சிகரத்தை தொட்டிருக்கிறார். ஜனாதிபதி விருது பெற்ற காட்சி சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல, அது சாதாரணமான நிகழ்வு அல்ல. அந்த காட்சி எனது உள்ளத்தின் உறுதிக்கு ஒரு சாட்சி. அந்த காட்சி எனது உள்ளத்தின் உறுதிக்கு ஒரு சாட்சி. அதாவது அந்த 89 மார்ச் 19ஆம் தேதி விருது வழங்கும் விழா, மாலையிலே விழா, காலையிலே ரிஹர்சல். ஜனாதிபதி விருது பெறும்போது ஒவ்வொருவரும் எப்படி நடந்துக்கணும்? எல்லாரும் மாற்றுத்திறனாளி, பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், பேச முடியாதவர்கள், கை கால் ஊனமுற்றவர்கள், எல்லார்ட்டையும் சொன்னாங்க உங்களே மற்றவங்க கைத்தாங்கல அழைச்சிட்டு போவாங்க, கை நடக்க முடியாதவங்க வந்து உங்களை வீல் சேர்ல அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஓகே சொன்னாங்க. எனக்கு வந்தாங்க அந்த அம்மா, செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோசியல் வெல்ஃபேர், நீங்க எப்படி போறீங்க? நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு. இல்லைங்க நீங்க இப்படி போகக்கூடாது அப்படின்னாங்க. இல்லைங்க நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு. முடியாதுங்க, முடியாது, நீங்க வீல் சேர்ல தான் போகணும் அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பா சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பள்ளிக்கு போகிற போது ஊர்ந்து தான் போனேன், கல்லூரிக்கு போகிற போதும் ஊர்ந்து தான் போனேன், வண்டிக்கு போகிற போதும் ஊர்ந்து தான் போகிறேன், திருமண நாளன்று மணமாலை கழுத்திலே தொங்க அந்த நேரத்திலும் ஊர்ந்துதான் சென்றேன். இப்போதும் அதே நிலைதான். எனவே நிலையிலிருந்து நான் மாற மாட்டேன். இப்போது கூட வீழ்ச்சிகள் போற பலன் எனக்கு இல்லை. எனவே நான் ஊர்ந்து போகிறேன் அப்படின்னு. முடியாதுங்க, ஜனாதிபதி குனிந்து விருது தர முடியாது.
நான் இப்படி போனாலும் குறித்து தானே விருதை தரணும், முடியாதுங்களா? நானும் தருவேன். நான் இப்படி போய் வாங்குவதாக இருந்தால் விருதை வாங்குறேன், இல்லைன்னா உங்க இஷ்டம். நான் ஒன்றும் பயப்படலை. விருது தராமல் திருப்பி அனுப்பிடுவாங்களோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு விருது பெறாமல் போயிடுவோமோ, அந்த சஞ்சலமோ சலபலமோ எனக்கு வரவே இல்லை. ஏன்னா விருதுகளால் மட்டும் எனக்கு மரியாதை தேவையில்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய திறமையை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய தன்னம்பிக்கையை பற்றி எனக்கு தெரியும். எனவே அப்படி ஒரு கௌரவம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற நிலையிலிருந்து நான் மாறல. கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தேன். உனது அம்மா சொன்னாங்க, சரி உங்க இஷ்டம் அப்படின்னா. கடைசியில் விருது பெறுகிற நேரம் வந்தது. எல்லாரும் மற்றவங்க துணையோட போறாங்க, மற்ற எல்லாரும் வீல் சேர்ல போறாங்க. நாகர்கோவிலுக்கு போன மாசாமி மட்டும் ஊர்ந்து போறா. ஜனாதிபதி தலைகுறிந்து அந்த விருதை தந்தார். அந்த பார்த்தா அந்த மண்டபமே அதிர்படி கைதட்டல் கிடைக்க காரணம் அதுதான். மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத கைதட்டல் அதனால்தான் எனக்கு கிடைத்தது. அதனால் ஏற்பட்ட அதிசயம் என்ன தெரியுமா? அதனால் நிகழ்ந்த அற்புதம் என்ன தெரியுமா? அன்றைக்கு இந்திய தொலைக்காட்சி என்னை மட்டுமே கிட்டத்தட்ட 40 பேர் விருது பெற்றார்கள். என்னை மட்டுமே கதாநாயகனாக இந்த உலகத்திற்கு அறிவித்தது. அடுத்த நாள் டெல்லியில் இருந்து வந்த அத்தனை ஆங்கில பத்திரிகைகளும் இந்தி பத்திரிகைகளும், இந்துஸ்தான் டைம்ஸ், நேஷனல் ஹெரால்ட் போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்தில் தலையங்கத்தில் என்னுடைய புகைப்படத்தை தாங்கி வந்தது என்று சொன்னார். ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் என்று கவிஞன் படித்தது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. அதை போல் அருமை மாணவர்களே, உறுதியோடு உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே கடவுள் அதிசயங்களை தான் நிகழ்த்தி இருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், அவங்க எதுவுமே 2 கால் மட்டும் தான் எடுத்தாங்க. அதுக்கு பதிலாக என்னவெல்லாம் தந்துட்டார். அப்படித்தானே? என் மனைவியை பார்த்து அப்படிதான் நினைக்கிறீங்க. இவருக்கு பலமே அவர்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா, தாய்க்கு பின் தாய், அப்படிதானே? ஆனா அந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். அது உண்மையை கடவுள் எப்படி என்னை ஆசீர்வதித்தார், எவ்வளவு பெரிய அதிசயத்தை வாழ்க்கையை நடக்கிறார் என்பதற்கு ஒரு சம்பவம். கல்யாண நாளைக்கு மனவரையில் நான் உட்கார்ந்துருக்கேன். நாளோட பெரிய பெரிய வீப்பெல்லாம் வந்து வாழ்த்துறாங்க. அப்பவே எனக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்குதான். அந்த அளவுக்கு எல்லாருடைய அன்பை நான் பெற்றிருந்தேன். தந்தை அவர்களை என்னுடைய ரசிகன் சொன்னார்னா இதோட நமக்கு வேலை என்ன பெருமை உண்டு. அப்படி எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க. என் மனசுல ஒரு சஞ்சலம், ஒரு தடுமாற்றம். அதாவது திருமணம் முடிஞ்சாச்சு, தாலி கட்டெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி மணமகள் வீட்டிலிருந்து புறப்படுகிற போது, எல்லா பொண்ணும் புறப்படுகிற போது எப்படி வருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அக்கா பாருங்க, கல்யாணங்கள் இருந்துச்சு பாருங்க. வீட்டை விட்டு போகும்போது அழுகிட்டு தானே வருவோம். எந்த பொண்ணா இருந்தாலும் முறைப்படி திருமணம் நடந்தா அழுகிட்டு தானே வருவா. ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாரு. இப்ப ஹாய் பாய், ஹாய் மம்மி பாய் அப்படி சொல்லி ஜாலியா போறோம். பலர் சொல்லாமலே போறாங்க. அது இந்த காலம். அன்னைக்கு அப்படி இல்லை. எந்த பொண்ணா இருந்தாலும் கண்களில் தான் வருவா. பிறந்த வீட்டை விட்டு போகிறோமே, பெற்றோரை விட்டு பிரிகிறோமே என்று அழுது கொண்டுதான் வருவாள். கண்களை கசைக்கியபடிதான் வருகிறாள். அந்த காட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? கடைசியில் அம்மாட்ட வருவா. அம்மா அம்மா போயிட்டு வர அம்மா அப்படின்னு சொல்லி காலில் விடுவான். காலில் விழுந்தவங்க அப்படியே தூக்கி விழுத்து போய் அம்மாக்களே அப்படின்னு அவன் கதறி கதறி அழுவான். அதை பார்த்தோன்னா அப்பா ஏண்டி பிள்ளை வாழத்தாண்டி போகிறான், ஏண்டி அழுல, அவளை வாழ்த்தி வழியப்படி அப்படின்னு சொல்லும் போதே இவருக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். உடனே அம்மா ஏங்க என்ன அழாதேன்னு சொல்லிட்டு நீங்க அழகீங்களே, பிள்ளைய வாழ்த்துங்க, அவன் வாழத்தானே போகிறான். அந்த நேரத்தில் அண்ணன் வருவான். உடனே அவன் அண்ணே போய் வரவா, அழகே போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா சொல்லுவா. அந்த காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? அவன் முன்னோக்கி போவா. வண்டி மாடி 8 வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, 8 மேல 8 வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. அப்படி உள்ளத்தை பிறந்த வீட்டிலே விட்டு விட்டு அவன் உடன் சென்று கொண்டிருக்கிறோமே, அதுபோல என் மனைவியும் அழுது கொண்டு வந்தார். அங்க வந்திருந்தவங்க என்ன சொல்லுவாங்க? பெற்றதை விட்டு பிரிகிறோம் என்பதற்காக அழுகிறார். அப்படியா சொல்லுவாங்க? அப்படியா சொல்லுவாங்க? அடி பாத்தியாடி அழுச்சே போற, அவளுக்கு இஷ்டமே இல்லை, விருப்பம் இல்லாம அவன் தலையில வச்சு கட்டி வச்சுட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு என்ன ஆவாளோ, எத்தனை நாள் வாழ்றாளோ அப்படின்னு இவ அடுத்தவன்கிட்ட சொல்ல, அவன் இன்னொருத்திட்ட சொல்ல, அந்த கல்யாண வீடே ஒரு மாதிரி அமர்க்களமாக அன்னைக்கு அவ அழுதுட்டு போனதெல்லாம் மறந்துடுவான். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு வரும்போது இவ அழுதுட்டு வந்திருப்பா, அதை மறந்துடுவா. இவ அழுதான் அப்ப பெருசா நினைப்பா.
இறைவா எனக்கு அப்படி ஒரு தலைக்குறி வந்துவிடக்கூடாது. அப்படி நான் கடவுளை வேண்டிட்டு சத்தியமா நடந்த சம்பவம். அவள் அளவே கூடாது. அவடெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சு புறப்படுகிற நேரம் வந்து மணமாலையை கழுத்தில் போட்டு நான் இப்போ மேலே இங்கே நான் ஊர்ந்து தான் வந்தேன். வருகிற போது படியில் இறங்குற போது நான் திரும்பி பார்த்தேன். அவள் கண் கலங்கி இருக்கிறதா, கண்ணீர் வருகிறதா என்று பார்த்தேன். என்ன ஆச்சரியம்! என் கண்களால் என்னையே நம்ப முடியவில்லை. சிரித்த முகத்தோடு அப்பொழுது அலர்ந்த சந்தா மலையிலே வென்றதம்மா என்று கம்பன் பாடுவாங்க. அதை போல் சிரித்த முகத்தோடு வந்தார். இன்று வரையும் அதே சிரிப்போடு வாழ்கிறார் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன ஒரு மனிதனுக்கு வேண்டும்? அப்படிதானே சொன்னவங்களே, அப்படிதானே? அதுதானே நீங்க அழுதுருக்கோ. கடவுள் எவ்வளவு பெரிய அதிசயத்தையும் வாழ்க்கை நடத்தி இருக்கிறார். இதைக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதே போல பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். தன்னுடைய அப்பாவின் என்னுடைய மகள் என்று சொல்வதை விட அவருடைய பெயரை சொல்லி அவருடைய அப்பா என்று சொல்வதுதான் ஒரு தந்தைக்கு பெருமை. பிள்ளையுடைய பெயரை சொல்லி அவனுடைய அப்பா அவனுடைய அம்மா, அதுதானே பெருமை. நான் கமல்ஹாசன் 2000 அன்னை ராஜலட்சுமி இலக்கிய விருது பெற்றேன். ஆனா அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே கமல்ஹாசனிடம் அதே நவம்பர் 7ஆம் தேதியில் என்னுடைய மூத்த மகள் வனிதா மாநில அளவிலே பேச்சு போட்டியிலே பரிசு பெற்று அதே கமல்ஹாசனிடம் விருது பெற்றாள் என்றால், பரிசு பெற்றாள் என்றால் முதலிலே மகள், 2வது தான் அப்பா. அதே போல 2009ஆம் ஆண்டு கலைஞரிடமும் கவர்னரிடமும் நான் கலைமாமணி விருது பெற்றேன். ஆனால் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 1999ஆம் ஆண்டில் என்னுடைய இளைய மகள் சீமா 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அதே முதலமைச்சரிடம் அதே கலைவாணர் அரங்கத்தில் பரிசு பெற்றார் என்று சொன்னால், பின்னாலே அப்பா முன்னாலே மகள், இந்த அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னார். யாருக்கு கிடைக்கும் இந்த கௌரவம்? கடைசியா நான் சிகரத்தை தொட்டேனா என்று கேட்டேன் அல்லவா, ஒரே நிகழ்வு. அப்போதுதான் சிகரத்தை தொட்ட உணர்வு எனக்கு ஏற்பட்டது. பைரவர் குமாரசாமி கல்லூரியில் நான் படிக்கிற போது எனக்கு பேராசிரியர் இருந்தவர் டாக்டர் ஜெபமாலி. தெரியுமில்ல, டாக்டர் ஜெபமாலி. நான் அந்த கல்லூரியை விட்டு வந்த பிறகு அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதன் பிறகு அவர் லயோலா கல்லூரியில் பேராசிரியராக சென்றார். அதன் பிறகு அமெரிக்கா சென்றார். முனைவர் பட்டம் பெற்று ஐநா சபை தொழில் வளர்ச்சி துறையில் ஆலோசகர் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார். அவர் இந்த உலகிலே போய் வராத நாடுகள் இல்லை, பேசாத பொருளாதார மேடைகள் இல்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் என்னுடைய ஆசிரியர். பல ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை. கல்லூரி விட்டு வந்த பிறகு இத்தனை ஆண்டுகளாக தொடர்பில்லை. 3 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய கிளாஸ்மேட் என்னிடம் வந்தார். பேசிட்டு போது சொன்னாலே நம்ம ஜோமானா சார் வந்திருக்காரா அப்படின்னா, அவர் என்னடா எங்க இருக்காரா தெரியாதா? எவ்வளவு பெரிய பதவியில இருந்து உலகத்துல எப்படிப்பட்ட புகழ் உச்சியில இருந்தவர் இப்ப நம்ம கன்னியாகுமரி வந்திருக்காரு. கன்னியாகுமரி தான் சொந்த ஊர். வந்திருக்காருடா, அது போன் நம்பர் இருக்கான்னு கேட்டு இருக்குன்னு நம்பரை கொடுறாங்க. தந்தா நான் சார்கிட்ட பேசுறேன். சார் யாருன்னா, நான் மாசாமி பேசுறேன். எந்த மாசாமி அப்போ அவருக்கு தெரியல. நான் பையனூர் குமாரசாமி கல்லூரி உங்க மாணவன் மாசாமி. மாசாமி தம்பி எப்படி இருக்காப்பா? என்னப்பா உன்னை பற்றி எந்த தகவலும் எனக்கு தெரியலப்பா. அவர் என்ன மறந்துருப்பார்? ஏன்னா ஏதோ பட்டப்படி படிச்சிருப்பான், அது கூட என்ன நடந்திருக்குமோ தெரியாது. அவர் அப்படித்தானே, என்னை பற்றி யாரும் அப்படித்தானே. இப்ப சமீபத்தில்